நிறைவு பேச்சாளராக என்னுடைய அன்பு நண்பர் அதாவது சேலத்திலிருந்து வருகை புரியும் முருகபூபதி ஐயா அவங்க இப்போ ஜோதிட கருத்துக்களை சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விழாவை நிறைவு செய்து கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் மகா முனீஸ்வராய போற்றி, ஓம் வீரமாத்தியம்மனே போற்றி, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே போற்றி. என்னுடைய தாய் தந்தையும் வணங்கி, என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசானையும் வணங்கி, நான் இன்றைய பதிவில் இந்த அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை நிறுவனர் திரு டி ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நமது ஜோதிட அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள ஜோதிட பெருமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று 2025 ஆண்டு கிரகங்களின் பெயர்ச்சி பற்றியும் மேச ராசிக்கு இதனுடைய நற்பலன்கள் எப்படி பற்றியும் நான் இப்போ கூற உள்ளேன். இந்த நடப்பு 2025 ஆண்டு 4 கிரகங்கள் பெயர்ச்சி பெறுகிறது. அதாவது சனி பகவான் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி இடம்பெறுகிறார். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு இடம்பெறுகிறார். அடுத்தது ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதி வருகிற வைகாசி 4ஆம் தேதி மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு இடம்பெறுகிறார். அதே நாள் கேது பகவான் கன்னி ராசி உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு இடம்பெறுகிறார். கூடி 4 கிரகங்கள் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான முறையில் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. தற்போது இதனை முன்னிட்டு இந்த ஆண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அதனுடைய பலன்கள் பற்றி நான் கூற உள்ளேன். மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. இந்த ராசி நெருப்பு ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இந்த மேச ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு இவங்கள் மேச ராசிக்காரர்கள் என்றும் முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள். இந்த மேச ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திற்கும், அதாவது ஜீவனஸ்தானம் 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி தற்போது அவர் லாபஸ்தானத்தில் இருந்து மீனராசிக்கு விரய சனியாக 7.5 சனியாக மாறுகிறார். 7.5 சனி அப்படிங்கும்போது, அதாவது மேசராசிக்கு 12ஆம் இடம் மீனராசியில் 2.5 ஆண்டு காலமும், ஜென்ம ராசிக்கு மேசத்திற்கு வரும் பொழுது 2.5 ஆண்டு காலம் ஜென்மச்சனியாகவும், மேச ராசிக்கு 2ஆம் இடம் ரிஷபத்திற்கு வரும் பொழுது அது பாதச்சனியாகவும் குடும்பச்சனியாகவும் விளங்குகிறார். சரி, இந்த மேசராசிக்கு இவர் 7.5 சனியாக வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர் என்ன செய்வார் என்றால், தொழிலில் முதலில் தொழிலில் முடக்கத்தை கொடுப்பார், தொழிலில் பாதகத்தை கொடுப்பார், தொழிலில் பிரச்சனைகளை கொடுப்பார், தொழிலில் இடம் மாற்றத்தை ஏற்படுத்துவார். முதலாளி ஸ்தானத்தில் இருந்து தொழில் செய்பவர்களுக்கு வேலை ஆட்களின் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது அவர் தொழில் செய்யும் இடத்தின் மூலமாகவோ பிரச்சனைகளை கொடுப்பார். எனவே நாம் மிகவும் கவனமாக நாம்
தொழில் செய்ய வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், இந்த ஏழரை சனி வரும் பொழுது நாம் தெரிந்த தொழிலை மட்டும் செய்ய வேண்டும். தெரியாத தொழில் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால், அதாவது அப்படி புதிதாக தொழில் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் யாருக்கு ஜாதகம் நன்றாக இருக்கிறதோ அதை பார்த்து புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். இன்னொன்று, ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற தொழிலை ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், அப்படி ஒரு பழமொழி இருக்கிறதுனால இந்த தொழில் விஷயத்தில் நாம் மிகவும் மேசராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். இதனால் நிறைய ஏமாற்றங்கள், உங்களை இந்த ஏமாற்றுபவர்கள் நிறைய இருப்பார்கள். ஏன்னா, அதாவது இப்போ இன்றைக்கி வருவாங்க, உங்களை நாடுவாங்க, ஐயா இதில் 1 லட்சம் பணம் போட்டிங்கன்னா 6 மாதத்தில் உங்களுக்கு 2 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னால் நீங்கள் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதனால் நீங்கள் தொழில் விஷயத்தில் இதனால் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு, கல்வி இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை குறைக்கும், மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மந்தநிலையை ஏற்படுத்துவார். நாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது. இந்த பாதகம் எல்லாம் நடைபெறும். அடுத்தது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து 3ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு மாறுகிறார். குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அவருடைய தன்மைகள் இழக்கும். எப்படி என்றால், அவருடைய பாதகஸ்தானத்திற்கு செல்கிறார். குரு பகவான் 3ஆம் பாதகஸ்தானத்திற்கு செல்வார். அப்படி பாதகஸ்தானத்துக்கு செல்லும்போது குரு பகவானுடைய காரகத்துவம் சற்று குறையும். அதாவது வருமானம் குறையும், இடப்பெயர்ச்சியை ஏற்படுத்தும், சில பிரச்சனைகளை குடும்பத்தில் அது உண்டு பண்ணுவார். அதாவது பொன்னவன் ஜென்மந்தன்னில் பொருந்திய 3 4 விண்ணம்மா 8 10 விலங்கு 12 நிற்கின் தன் ஒன்று பிறந்தார் குற்றம் தானிய மாடு மக்கள் விண்ணமாம் பதியும் விட்டு வெறுப்படைய செய்யந்தானே என்று புலிப்பான் சித்தர் அவர் பாடியுள்ளார். பொன்னவன் என்றால் குரு பகவான். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அதாவது அந்த ஜாதகர் தான் இருக்கும் இடம் வெறுப்படைந்து தன்னுடைய உறவுகளை விடுத்து வேறு ஊருக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய நிர்பந்தத்தை ஏற்படுத்துவார். இது குரு பகவானுடைய குரு பகவான் பாதகத்தை உண்டு பண்ணுவார். அது கூடி அடுத்தது 4ஆம் இடம். 4ஆம் இடத்தில் இன்று செவ்வாய் இருக்கிறார். ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நிலம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்ட தாய் சம்மந்தப்பட்ட இடத்தில் 4ஆம் இடத்தில் அவர் இருக்கின்றார். 5ஆம் இடத்தில், அதாவது மேச ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் மாறுகிறார். அப்படி கேது பகவான் மாறும் பொழுது இந்த 5ஆம் இடத்தினுடைய காரகத்துவம் எல்லாம் பாதிக்கப்படும். 5ஆம் இடம் என்பது என்ன? பூர்வீக ஸ்தானம், குழந்தைகள் புத்திரபாகிய ஸ்தானம், மாமன் மைதர்கள், பங்காளிகள் சம்மந்தப்பட்ட இடம். அப்படி பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு நிறைய, அதாவது மருத்துவ செலவு மற்றும் அவருடைய கல்வி படிப்பு சம்மந்தப்பட்ட தொழில் இதில் நிறையா பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது விரயத்தை நிறைய உண்டு பண்ணும். மேலும் அதாவது பூர்வீக சொத்தில் சம்மந்தமாக நிலப்பிரச்சனையை ஏற்படுத்தி, நிலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி, பாகப்பிரிவினை பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தி அண்ணன் தம்பி, சித்தப்பா பெரியப்பா, பங்காளிகள் வயல் அவர்களுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்தும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது, சனி பகவான் தன்னுடைய இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரணம், ருணம், சத்ரு, கடன், பிணி, பீடைகள், வம்பு, வழக்கு,
போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது 6ஆம் இடம். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இதில் வந்து இந்த அதாவது சத்துருக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், பகைவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், இதில் கண் திஷ்டி, கண் நோமல், பொறாமைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், கடன் பிரச்சனைகளை அதிகம் ஏற்படுத்தும். இதையெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். பகைவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட தலை குனிகிற அளவுக்கு பிரச்சனைகள் வரும், கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது மேசராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடமாகிய துலாம் ராசியை குரு பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சுமூகமாக இருக்கும், கருத்து வேறுபாடு வந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. குரு இந்த துலாம் ராசியை 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மிகவும் நன்றாக இருக்கும். மேலும் குரு 3ஆம் இடம் என்பது காமஸ்தானம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு அதாவது காதல் திருமணம் அதிகமாக நடக்க வாய்ப்புண்டு. சரி, அடுத்தது குரு ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அதாவது பாக்கியஸ்தானம் ஆன்மீகம், தந்தை ஸ்தானம், மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்தையும் வந்து குரு பார்ப்பதால் அந்த ஸ்தானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒரு கௌரவம், மதிப்பு, மரியாதை நன்றாகவே இருக்கும். அடுத்தது ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வரும் பொழுது அது லாபஸ்தானம். அதாவது சனி பகவான் வந்து கெடுபலனை கொடுத்தாலும் கூட ராகு பகவான் அந்த ஸ்தானத்தை நிரப்புகிறார். இருந்தாலும் அதிகமாக நாம் எதிர்பார்க்க முடியாது, குரு பார்க்கிறார். எனவே இந்த ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு 3 கிரகங்கள் பாதகமாக உள்ளது, ராகு பகவான் மட்டும் சாதமாக உள்ளார். எனவே இதையெல்லாம் அறிந்து மேசராசிக்காரர்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு அவர்களுக்கு அதிக உயர்வும் இல்லை, அதிக தாழ்வும் இல்லை, ஒரு சமமான நிலையை அவர்களுக்கு கொடுக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த திரு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள் அனைவரும் இந்த மக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முருகபூபதி, சேலம். செல் நம்பர் 9443597916 9443597916. நன்றி, வணக்கம். சேலத்திலேருந்து வருகை புரிந்து முருகபூதி ஐயா அவங்க தெரிஞ்ச ஜோதிட பாணியில் இன்றைக்கி பயிற்சி விழாவை பற்றி, அதாவது கிரக பயிற்சிகளை பற்றி அருமையாக அற்புதமாக பேசினாங்க. அவங்க அதாவது புதுமுறையாக மேடையில் ஏறினாலும் அவங்க அனுபவம் வாய்ந்தவங்க, அதனால அனுபவ கருத்துக்கள் நிறைய சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக பேசுவாங்க என்று கூறி இன்றைக்கி விழாவுக்கு சிறப்பித்து கொடுத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு கலத்த கரகோஷம் கொடுங்க, சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. யூடியூப் நேயர்களுக்கும் சரி, இங்கே வந்திருக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் சரி, அதாவது அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை மனமாற தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.